யோ நான் துபாயில் தானே சொன்னேன், நான் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அரசாங்கம் சொல்லுகிறது, சுகாதாரத்துறை சொல்லுகிறது. சரி, நம்ம வீட்டுக்குள்ளே தப்பு பண்ணிடுச்சு, அதுக்காக பிடிச்சி போட்ட முடியுமா? அதே திமுக வீட்டுக்குள்ளே நம்ம எழுதின சட்டம் தானே, அந்த சட்டத்தை ஹேண்டில் பண்ணுறது யார்? என் வீட்டுக்கு எதிராக நான் ஹேண்டில் பண்ணுவேண்ணா? நீங்கள் முதல்ல அந்த கருவியில் உள்ளது ஆனா பெண்ணா, சரி அதுக்கு ஒரு சப்பை கூப்பிட்டு சார் இர்ஃபான் கூட சொல்லலை, அதுதான் வேடிக்கை. யோ நான் துபாயில் தானே சொன்னேன், நான் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அரசாங்கம் சொல்லுகிறது, சுகாதாரத்துறை சொல்லுகிறது. அண்ணனே மா சுப்பிரமணியன், ஆமாம், அவரு அங்கே கொலையா பண்ணிவிட்டார். அவர் அங்கே தான் காட்டினார், இங்கே வந்து காட்டல. சரி, ரெண்டாவது அந்த இதை தொப்புள் கொடியை கட் பண்ணுறது இவரே கட் பண்ணார், போட்டார். அதில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த மருத்துவர் மீதும் நாங்கள் புகார் கொடுத்திருக்கோம், சுகாதாரத்துறை புகார் கொடுத்துருக்கிறது, அவர் மீதும் புகார் கொடுத்துருக்குறோம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சரி, இப்போது நான் ஒரு பொருள் ஒரு வேட்டி, அதில் என்ன ஒரு வேட்டி ஒரு புடவை 250 ரூபா தான், 100 ரூபா தான். காசுன்னா பெரிய காசு இல்லை. எங்கள் ஆளுங்கிட்ட கிட்டத்தட்ட அந்த கல் நோட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த 500 நோட்டில் 2 வச்சு அனுப்பாங்க. எல்லாம் ஒரே கேங் தானே இவங்க. அதில் அவர் வேண்டுமென்றே, அதாவது இது எதாச்சியாக நடக்கலை, வெளியிலேருந்து ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுறோம். அப்போ அதுங்க தொடுறது, அதுங்க அவங்கள திட்டுறது, ஏசுறது, கண்ணாமண்ணான்னு பேசுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அதை அப்படியே போடுறான். இது முதல்ல அந்த மத கொள்கைக்கே எதிரானது. யாராக இருந்தாலும் எதுக்கு இந்த நோன்பு வைக்கிறான்? பசி, இப்போ சார் பசி எப்படி இருக்குமா தெரியுமா அப்படின்னு நான் போய் ஒருத்தக்கிட்ட கேட்குறேன்னு வச்சுங்க, நீங்கள் விளக்க முடியுமா? அதை அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக ஏழைகளை இன்சல்ட் பண்ணி, சரி இன்சல்ட் பண்ணேன், அது கூட அவனோட மென்டாலிட்டி பண்ணு. ஆனால் அதை வேணும்னே ஷூட் பண்ணி அதை காசாக்கி அதை சொரிந்து கொண்டு பார்த்து அதை பல பேர் பார்த்துருக்கான் பாருங்க, பல லட்சம் பேர் அதை பார்த்துருக்கான். அதில் ஒரு ரெவென்யூ வருதுன்னா இந்த இர்ஃபான் மாதிரியே நாட்டில் பல பேர் இருக்கான் பொழுது. காரில் துப்பி இருக்கணும் சார். அதாவதுங்க பிச்சை எடுக்கிறான், அவன் எப்படி சார் பிச்சை எடுக்கிறான்? எல்லாத்தையும் எழுந்து தானே எடுக்கிறான். அவங்ககிட்ட சிலர் பேசாமல் பார்த்தீங்களா, கை காலம் நல்லா தானே இருக்குது, ஏன் பிச்சை எடுக்கிறேன் அப்படி இவர் இன்டர்வியூ பண்ணுவார். அந்த மாதிரி ஏழைகளின் அந்த எளிமையை காசாக்கிற இந்த மாதிரி ஈனப்பிறவிகள், இந்த ஈனப்பிறவிகளை விட இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறான் பாருங்க. இப்போது இவர் ஏற்கனவே செய்த நடவடிக்கைகள் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி இந்த அளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. என்னவோ நீங்கள் எதைத்தான் விட்டு வச்சுருக்கீங்கன்னு தெரியல. சட்டம் தண்டனை தருதோ இல்லையோ, இயற்கை இதற்கு எல்லாத்திற்கும் ஒரு முடிவை தானாக கொண்டாந்து கொடுக்கும் தான் நான் நம்புகிறேன்.